ஹலோ அலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். சனிக்கிழமை காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேன். எனக்கு தொண்டு இன்னும் சரியாகல. பாலக்காட்சி போவதில்லை. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு மருகா டீ போட்டு பார்க்கலாம். பனங்கற்கண்டு பால் குடிக்கலாம்ல? உள்ள சளி இருக்குது, அந்த தொண்டை பிடிக்கிறது. பனங்கற்கண்டு பால் குடித்தா நல்லதா? நல்லது. நம்ம இது என்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு எடுத்து உருளைக்கிழங்கு மசாலோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா உனக்கு போடாது. சீக்கிரம் போட்டோம்னா எங்களுக்கு வேலை முடிஞ்சுது, அதனால போடுறேன். எங்களுக்கு அப்புறம் அவ்வளோ தூரம் வேலை இருக்காது. சும்மா அங்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். படுக்கணும்னா படுக்கலாம், வேலை இருந்தால் வேலையை பார்க்கலாம். ஆனால் சாப்பாடு ஆறி போயிருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, அது நல்லது. வெயில் காலமாக தானே இருக்கு. ஆனால் காரணத்துக்கு சூடாக வைக்கப்படும். அந்த நேரம் மட்டும் சூடு பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு இதுதான். எங்களுக்கு தக்காளி தோசைக்கு போட்டிருக்கேன். மாவாட்டில் ஆட்டுறோம். உனக்கு பண்ண முடியாது, நீ போகிற நேரத்துக்கு. எல்லாத்துக்கும் நாங்கள் அங்கிட்டிருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த முடியாது. அதனால இதை பண்ணிட்டு அப்புறம் அதை பண்ணுவோம். மாவாட்டணும், மாவு போட்டிருக்கேன். மாவை ஆட்டிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தக்காளி தோசை. இன்னைக்கு ஒர்க்கு மம்மி? இன்னைக்கு என்ன ஒர்க்கு? எதுவும் பிளான் பண்ணிக்கிங்களா? தக்காளி தோசைக்கு அவல் போட்டால் நல்லா இருக்கும். என்கிட்ட அவல் இல்லை. தக்காளி தோசை எப்படி மம்மி செய்கிறது? அதான் கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் புழுங்கரிசி, கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கணும். ஓரளவுக்கு பச்சரிசி, ஓரளவுக்கு உளுந்து, இது புழுங்கரிசி, ஒரு கொஞ்சம் உளுந்து, ஒரு காவலுக்கு உளுந்து போதும், வெந்தயம் கொஞ்சம். இது அவல் இருந்தால் அவல் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு பெருஞ்சீரகம் போட்டு ஆட்டினா, பெருஞ்சீரகம் தக்காளியும் போட்டு ஆட்டணும். ஆட்டினா தக்காளி தோசை ரெடி. மாவு காட்டுற மாதிரி ஆட்டணும்னா? அதுக்குன்னு எதுவும் பதம் இருக்கா? சும்மா டீ நைஸ் ஆட்ட வேண்டியது. நல்லா இருக்கும் தோசை. அது தக்காளி சொல்லவே இல்லை. தக்காளி சொன்னீங்களா? தக்காளி ஆமாம், மிக்சியில் போட்டு அடிச்சுக்க வேண்டியது. அடிச்சுட்டு அதில் இதில் போட்டு ஆட்டினா மொத்தமாக வர முடியாது. அதனால் ஆனால் பேரே தக்காளி தோசை தான். எத்தனை தக்காளி போட்டணும்? ஒரு 4 தக்காளி 5 தக்காளி போடணும் உலக்கு மாவுக்கு. வழிக்கு நம்ம இதை எங்கே செய்ய கற்றுக்கிட்டீங்க? அவங்க வீட்டில் செய்வாங்க, அது தின்பத்து. வேறு என்னென்ன புது டிஷ் கற்றுக்கிட்டீங்க? வேறு என்ன,
வேற ஒன்றும் கற்றுக்கலாம். ம். வேற கற்றுக்கிறது நமக்கு. வெங்காயம் உரிக்கிறதுக்கு புதுசாக ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டீங்க. ஆமாம், தண்ணிக்குள்ளே விட்டால் ம். வெங்காயம் உரிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணலையே. சாமிக்கு இன்னும் நெய்வேத்தியம் பண்ணோம்னே ஒரு டம்ளர் வாங்கி வைக்கிறப்ப அதில் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணோம். ம். ஏன் யாரும் எதுவும் சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொன்னாங்களா? அதை விலைக்கு போட்டுருந்துச்சு. ம். யூடியூப்பில் போட்டுருந்துச்சு. நம்ம தான் விளக்கிடுறோமே நல்லா. விளக்கிடலாம். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் வச்சுக்கணும். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ போகுது? அவங்களுக்குன்னு ஒரு டம்ளரும் ஒரு தட்டு வச்சுக்கிட்டது நல்லது. வள்ளிக்கண்ணம்மாவுக்கு இந்த டம்ளர் இந்த தட்டு, ஸ்ரீராமுக்கு இந்த டம்ளர் இந்த தட்டு வச்சுக்கிறது நல்லது தானே. எச்சிகள் கலக்காது. ஆனால் நம்ம சுத்தமாக விளக்கிறோம். ம். இது அவங்க 2 பேருக்கும் டீ. நான் அவங்களோட ஒரு டீ குடிப்பேன். பசிக்கும். ஏன் கேட்க? உடனே இங்கே காலத்தில் பசிக்காத. எனக்கு பசிச்சாலும் தூரம் போய் குடிக்கணும், அதனால் குடிக்கிறது இல்லை. அதனால பசிக்காத மாதிரியே நடிக்க வேண்டியிருக்கோம். என்ன பண்ணுறது, சில நேரத்தில் சில கஷ்டங்கள் பட்டதான். நாங்கள் 5:07க்கு பஸ்ஸுக்கு வந்துடுவோம். ஆனால் 5:30க்கு தான் பஸ் எடுக்குவேன். 1/4 மணி நேரம் அதுக்குள்ளே அவிஞ்சு ஊற்றும் பஸ்ஸுக்குள்ளே. அப்படியே ஏறுறது லேட் ஆகிட வேண்டியது. லேட் ஆகிட்டோம்னா அவர் ஒரு நேரம் ஆள் இல்லைன்னு சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா நம்மளுக்காக கொஞ்சம் தான் பார்ப்பார். அப்புறம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா நம்ம ஊரே சுற்றி வரணும். அதுக்காக டயத்துக்கு வந்து பஸ் இருக்கா? இன்றைக்கி பஸ் இல்லை. இன்றைக்கி அவுட் பஸ். இன்றைக்கி அவுட் பஸ்ஸில் போய் சேரணும் 10 மணிக்குள்ளே. 4 மணிக்கு பஞ்சிங் வச்சுட்டு வந்துடலாம். நான் காலேஜ் போய் இன்றைக்கி தான் வருஷம் சனிக்கிழமை வைக்கிறாங்க. 1 மாதம் கழிச்சு வைக்க மாட்டாங்க இவங்க. பரவாயில்ல, நல்லவங்க. மம்மி என்ன புளியெல்லாம் ஊட்ட வச்சுருக்கீங்க? நான் புளிக்குழம்புக்கு இந்த புளி உரிச்சிட்டேன். இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு உரிச்சு நறுக்கி தக்காளி எல்லாம் நறுக்கி போட்டு குழம்பு வைக்கலாம். அதை நின்றுக்கிட்டே உரிக்கிறேன். அங்கிட்டு சோறு வேகுது. இங்கே பாருங்க காய்ச்சி சோறு வேகுது. சோறு வேகுது. பால் நெய்வேத்தியம் பண்ணணும். வலிக்கு நம்ம இன்னைக்கு எத்தனை மணிக்கு இருந்துச்சுங்க? 5:15 தான் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தே தூங்கிட்டேன். சில நேரத்தில் டயத்தை பார்த்துக்கிட்டே தூங்கிடும். ஆமாம். அல்சர் மாத்திரை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுற மாதிரி தான் இருக்கு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டேன். இந்த வாரம் நைட்டு தூங்கவே முடியல. அல்சர் மாத்திரை போடாமல் வேறு எதுவும் இல்லையா மருந்து வயிற்றை குணப்படுத்திக்க? நெச்சில் என்னமோ நிற்கிற மாதிரி இருக்கு. அல்சர் மாத்திரை போட்டு அது தெரியாது. ஏதோ கிளப்பி வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. இத்தனை கேக்கெல்லாம் சாப்பிடல. கேக்கு சாப்பிடல, சாப்பிடாம தான் இருந்தேன். சும்மா தோசை இட்லி சாதம் இதையும் சாப்பிடுவேன். நம்ம நாளைக்கு சண்டே. ஆமாம், நாளைக்கு சண்டே. என்ன பண்ணுறது? வீட்டில் அது சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. இத்தனை நாள் போனதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்.
ஜெச்சுடி வராரு. ம் இதுக்கு நம்ம எங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க இவ்வளோ? எது எங்க அம்மா உனக்குத்தேன் ஆ உனக்குத்தேன் லெமன் சாதம் போட்டு ம் ஆம்லெட்டை போட்டு கொடுத்துருவோம். ம் எனக்கு காலையிலேக்கு லெமன் சாதமா? 2 எடுத்துக்கும். இப்போ தான் நல்லெண்ணெய் வாங்கினீங்க, ஆனால் அதுக்குள்ளேயும் தீர்ந்துருச்சு. நல்லெண்ணெய் ம் நிறைய தீர்ந்துருச்சு. சாமிக்கு அதான் என்ன விளக்கு. ம் இன்றைக்கி நான் வர்றதுக்கும் 6:45 ஆயிடும். ஆஃபீஸில் 4 மணிக்கு இங்கே கிளம்பி 2 மணி நேரம். 6 மணி நீ முட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா தேவையில்ல 10 முட்டை. அது ஏன் இஞ்சி ரொம்ப காஞ்சி போயிருக்கு? அது எப்போ வாங்கினா ஜியோ அதை யூஸ் பண்ணலாமா? அதை யூஸ் பண்ணலாமா? சுக்காயிரும். இஞ்சி காஞ்சாவா? ம் இஞ்சி காஞ்சாதான் சுக்கு. ம் அப்புறம் வேறு என்ன? மீன் காஞ்சாதான் கருவாடு. கருவாடு. உப்பு கணம் கறி உப்பு போட்டு காஞ்சாதான் இது உப்பு கண்டான். ம் கோழியில் மட்டும்தான் ஒன்றும் பண்ண மாட்டேன். காய வச்சு பண்ணுறது எதுவும்? ஆமாம். பிராய்லரும் சரி நாட்டுக்கோழியும் சரிண்ணா எதுவும் பண்ண மாட்டேன். சிக்கனில் நாட்டுக்கோழி பெஸ்ட்டா பிராய்லர் பெஸ்ட்டா? நாட்டுக்கோழி. ம் அதில் என்ன? நாட்டுக்கோழியும் சத்து. ம் அதுதான் கட்டுறதுக்கு இதெல்லாம் மேயுது திங்குது. ம் அதனால தான் ஏன் பிராய்லர் கோழிக்கு அவங்க கட்டி தானே தீனி போடுறாங்க. ம் அது சூடு வேறுண்ணே. வெயில் காலத்துக்கு சூடுதான். ம் நாட்டுக்கோழியும் சூடு தானே? சூடுதான். அது சளிக்கு அது வச்சு சூப் வச்சு கொடுத்தா அது இதுலேயே பறந்தே போயிடும். ம் அது கல்யாண கரெக்ட்லேயே பால் கோழி சூப்பு, நண்டு சூப்பு. வலிக்கு நம்ம சூப்பில் என்னென்ன சூப் குடிச்சிருக்கீங்க? எலும்பு சூப்பு அதெல்லாம் நல்லா இருக்கும். ம் தக்காளி சூப்பே நல்லா இருக்கும். ம் அப்புறம் பீட்ரூட் சூப்பு. ம் அப்புறம் காலிஃப்ளவர். அதெல்லாம் சூப்பு. சூப்பு இப்போ எல்லாம் தெரியல வைப்பா. ம் காலிஃப்ளவர் சூப்பு. ம் அப்புறம் மட்டன் சூப்பு. நண்டு சூப்பு பாலா? நண்டு சூப்பு பாலை. சூப்பு கடை வச்சாலே பழச்சிடலாம் முடியும். ஆனால் குடிக்க மாட்டாங்களா வாங்கி? ஏன் இல்லை கேட்குது. சாயந்தரம் குடிப்பா, காலையில் குடிப்பாங்க, சாயந்தரத்தில் குடிப்பாங்க. ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவாங்களே, அதுவும் சூப்பு தான் இருக்கு. ஆமாம், சூப் மாதிரி 2 ஆட்டு காலையும் போட்டு வச்சுருவா. ஆட்டுக்கால் பாயா. ஆனால் பிரியாணி பாய் வீட்டு போடுற மாதிரி போடவே முடியும். அவங்கள அடிச்சுக்கிறது யாருமே இல்லை. அவங்க போடுற பிரியாணி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அவங்களுக்கு தான் பிரியாணின்னா, நம்ம போடுறதுலாம் பிரியாணி இல்லை. ஏதோ ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இதுவும் நல்லா தானே இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. அவங்க இன்னும் சூப்பராக இருக்கும். வேறு என்ன ஆட் பண்ணுவாங்க தெரியல, அது என்னன்னு அந்த ரகசியம் யாருக்குமே தெரியல. ஆர்ஆர் பிரியாணி கூட அப்படி இருக்காது.
அவங்க வீட்டு ரகம் போடுறது. மல்லிகை நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற பிரியாணி பிடிக்குமா, வீட்டில் போடுறது? கடையில் பிடிக்காது. ஹோட்டலில் போடுறது நல்லாவே இல்லை பிரியாணி. பிரியாணி சாப்பிட்டா பாய் வீட்டில் போய் சாப்பிடுவோம். என்னை கேட்டால் நம்ம வார வாரம் இங்கே கிண்டி தருவாங்களா? ஹோட்டலில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே விட்டு சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலையும் நல்லா இல்லை பிரியாணி. ரேட்டு போகுது. சாப்பிட தானே கொடுக்கணும். இந்த ஹக்கீம் கல்யாண பிரியாணிலாம் அவங்க அதெல்லாம் வெறும் எண்ணெய் நெய்யை ஊற்றி அப்படியே மனுஷருக்கு நல்லாவே இல்லை. ஹக்கீம் பிரியாணிலாம் வெறும் நெய்யை ஊற்றி அதெல்லாம் சாப்பிட்டு மேற்கொண்டு கெடுதி. வெறும் எண்ணெய் பலகார மாதிரி இருக்கு, சோறு மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு பிளேட்டு 350 ரூபாயா 250 ரூபாயா ஒரு பிரியாணி. இவங்க சேர்க்குற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யாராலையும் சேர்க்க முடியாது. பாய் போட்டாருன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வட்டி கடையில் இருக்கையில் ஏலத்துக்கு விடுற அன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி போடுவார் அவர் ஓனர். அப்பவே 50 பேருக்கும் பிரியாணி பாய் வந்து தான் போடுவார். சட்டி வச்சு வீட்டிலே போடுவார், பெரிய சட்டி வச்சு. அது மீதி இருக்கிறது எல்லாரும் வீட்டுக்கு அள்ளிட்டு போவார். அது நல்லா இருக்கும். பாய் வந்து போடுறது நல்லா இருக்கும். அவங்க தம் எல்லாம் கட்டுவாங்க. பிரியாணி வெந்ததுக்கு அப்புறம் தணல் அள்ளி வச்சு தம்மெல்லாம் கட்டும். ஆனால் நம்ம தம்மெல்லாம் கட்டுறது இல்லை. நம்ம தம்மெல்லாம் கட்டுறது கடையில் பிரியாணி டேஸ்ட் நம்ம விட்டுற மாதிரி தான். கடையில் கக்கி பிரியாணியில் கொஞ்சம் எண்ணெய் நெய் கூட அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா இருக்காது. பீசஸ் நிறைய கிடக்குமா? பீசஸ் கிடக்கும். அது கறி பிரியாணினா காசு கூட, சிக்கன் பிரியாணினா கொஞ்சம். சிக்கன் பிரியாணினாவே ஒரு லெக் பீஸு ஒரு எக்கு. முட்டை. ஆமாம். மட்டன் பிரியாணினா அதே. சரி, விலை இது சாமிக்கு நெய்வேத்தியம். வெங்காயம் உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ காய்ஸ் இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள். மளிகை நம்ம நேற்று பூ வைக்க மறந்துட்டாங்க, இன்னைக்கு வச்சுருவாங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுங்க, நாங்களே நல்லபடியாக வச்சுக்கோங்க. கடவுள் நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிடுவோம். கடவுள் வாங்க அங்கே போகலாம். இங்கே இனிமேலுக்கு விளக்கேற்ற போகிறாங்க கைஸ். தம்பி நீ போய் குடிச்சிட்டு வரைய தண்ணி.
டீ போட்டேன். டீ ரெடியாகி கொண்டிருக்கிறது காய். அது சாமிக்கு போடுறதுலேயே நாட்டு சக்கரையும் போட்டிருக்கீல்ல, இப்போ திரும்ப நாட்டு சக்கரை அது பத்தாது. அதனால இப்போ கொஞ்சம் போடணுமா? டீக்கான இன்க்ரீடியன்ஸ் வள்ளிக்கு நமக்கு இந்த ஃபில்டர் காஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும், ஆனால் அது கெடுதி இன்னும் குடிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு கெடுதின்னு குடிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சிலர் குடிக்கிறாங்க. ஆமாம், நம்ம நேரம் பயப்படுவோம். அப்படி பயப்படுறவங்களுக்கு தான் நோய் வருது. தைரியமாக சாப்பிட்றவங்களுக்கு கூட நோய் வருது. எந்த விஷயமும் தைரியமாக பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. நம்மளாம் ரொம்ப பயந்தவங்க, அதனால் சாப்பிட்றதில்ல. நல்லா தான் இருக்கும் காஃபி, ஒரு நேரம் காஃபி குடிச்சா திருப்தியாக இருக்கா. நல்ல திக்கா போட்டு ஃபில்டரில் வடிகட்டி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஐயர் வீடு காஃபி தான் போடுவார். டீயெல்லாம் கிடையாது. டீயெல்லாம் கிடையாது, காஃபி உள்ளே. அவங்களுக்கு ஃபேமஸ் காஃபி தான். அவங்க நான்வெஜ் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக பருப்பு, நெய் பச்சரிசி சோறு தான் சாப்பிடுவாங்க ஐயர் வீடு. புழுங்கரிசியில் சாப்பிட மாட்டாங்க. சாமிக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. நீ எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. எல்லாம் சாமியை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கும் ஐயர் வீட்டு. வீட்லேயும் எப்படி கும்பிடுவாங்க? வீட்லேயும் நல்லா பக்தியாக கும்பிடுவாங்க. அப்பையிலேருந்து அவங்க அப்படியே கலாச்சாரம் மாதிரியே பண்ணுவாங்க. வீட்டில் அவங்க எந்த சமைச்சிருப்பாங்க நம்மள மாதிரியவா? அவங்க வந்து முக்கால்வாசி திருப்பதி வெங்கடாஜலபதி இந்த படம் இந்த வச்சுருப்பாங்க. அவங்க பாதி பேர் கோயிலில் தானே விழா வைப்பாங்க. ஆமாம், இல்லை அதுலேயும் பணக்கார ஐயர்கள்லாம் பாருங்க போய் படிச்சுட்டு அப்படி இருக்கவங்களா இருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஐயருக்குள்ளே இது நிறைய அந்த காலத்தில் இருக்குங்க. அதுதான் எனக்கு கூட மார்க் எடுக்குங்க 10th. 10th மார்க் அடிப்படைதானே போஸ்ட் ஆஃபீஸ். GDS கிராம நிர்வாக டக் சேவாக். GDSனா என்ன? கிராம நிர்வாக டக்.
சரி வாங்க காப்பி குடிக்கலாம். சோறு நின்றுக்கிட்டு இருக்கு. சோறு வந்துக்கிட்டு இருக்கு காய். இன்னும் மற்றது எதுவும் இன்னும் வலிக்க நம்ம ஆரம்பிக்கல. இன்னைக்கு சும்மா உனக்கு முட்டை ஆம்லெட்டும் லெமன் சாதம் தான். இது சும்மா எங்களுக்கு சமைக்க வேண்டி எடுத்துச்சு. முட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா தெரியல, ஒரு 10 முட்டை இல்லை எங்களுக்கு. இனிமே போய் வாங்க முடியாது. சரி வாங்க. இந்த டீ ஓடிட்டு டீக்கு டம்ளரே காணும். பெரிய டம்ளர் நிறைய கிடைச்சி. தண்ணி பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 6:30 தண்ணி வந்துடும். தண்ணி பிடிக்கணும். 6:30 பிடிக்கலப்பா தண்ணி சாயந்தரம். அதனால பிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டாச்சு பாருங்க. எங்கள் 2 பேருக்கும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு லெமன் சாதம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு கேரட்டு மசாலா போட்டிருக்கேன். இவருக்கு முட்டை ஆம்லெட், 2 முட்டை உடச்சிட்டு ஆம்லெட்டு, தோசை காலை டிஃபனுக்கு. இது லஞ்சுக்கு, இது பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.